கொஞ்ச நாளாவே தராசு தட்டு மாரியே அப்படி இப்படி ஏத்தம் இறக்கமா இருந்துட்டு இருந்தது. இனி இந்த சனி பெயர்ச்சியும் வரவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியும் ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள். துலாம் ராசி எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் இல்லையா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் 11ஆம் இடத்துக்கு, அதே போல தான் துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி 6ஆம் இடத்துல வருது இல்லையா. 6ஆம் இடத்திற்குன்னு பொதுவாக சொல்லக்கூடியது ரோகம், சத்ரு, கடன் அப்படின்னு. பட் அது எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இந்த 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் ராகுவும் அங்கே இருக்காரு, ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறாரு. அண்ட் நமக்கு பாக்கியத்திற்கு உண்டான புத பகவானும் நல்ல இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கார் இந்த சனி பெயர்ச்சியும் பொழுதெல்லாம். ஸோ இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளில் ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதில் இந்த குரு மாறிட்டாரு, வைகாசி மாதம் மாறார், 9ஆம் இடத்திற்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறச்சே நமக்கு என்னெல்லாம் இழந்தோமோ இது நாள் வரைக்கும், கடன் பிரச்சனை, தூங்குனாலே கடங்காரன் வந்து நீ எப்போ கொடுப்பேன்னு கேட்குறான், நம்ம வாட்ஸ்அப்பில் நம்பரை பிளாக் பண்ணி வைக்கிறோம், ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை, ட்ரூ காலரில் பேர் வரும்போதே ஐயோ இவன் நான் வேண்டாம்ப்பா அப்படின்ட்டுனேன். ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பய உணர்வுலேயே இவ்வளோ காலமும் வாழ்ந்திருப்பாங்க. கோர்ட்டு கேஸு, பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது இந்த 12ஆம் இடத்துல இருந்த கேதுவும் தூங்க விட்டுருக்க மாட்டார். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நாளைக்கு காத்தால ஏதாவது புதுசாக ஒன்று வரும். ஒன்று எதிர்த்த வீட்டுக்காரங்க சண்டை போடுவாங்க, மெதியடி சும்மா இப்படி இருந்தால் கூட நீ வேணும்ட்டே போட்டேன்னு கூட சண்டை போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ளாட்ஸில். ஸோ அந்த மாதிரி அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறையா இருக்கும். ஆஃபீஸில் நல்லா போயிட்டு இருந்தது, டீமில் என்னை டீம் மாற்றிட்டாங்க, எப்போ வந்து குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போனாரோ என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜர் மாறிட்டார். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஐடியில் இருக்கிறவங்க திடீர்னு லே ஆஃப் பண்ணது, சம்பளம் வரல, இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ண எனக்கு சம்பளம் வரல, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு தான் சொல்லணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ கல்யாணம், யாருக்கெல்லாம் திருமணம், என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்று போயிருக்கோம், அதுவும் ஒரு விதத்தில் நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம மனசை ஆத்தின்னு இருப்போம். பட் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனவேதனை நிச்சயமாக இருக்கும். இந்த கேத்துவும் லாபத்துக்கு போயிட்டாரு, இந்த ராகுவும் 5ஆம் இடத்திற்கு வந்துட்டாரு, குருவும் நமக்கு 9க்கு போயிட்டாருன்னு உங்களை பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை போங்க. நிச்சயமாக இதனால் இப்போ வந்து என் குழந்தைக்கு வேலை கிடைக்குமா, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா, இது மாதிரி தனித்தனியெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். நிச்சயமாக இவர்கள் ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமா? எதுக்குங்க துலாம் ராசிக்காரங்க போய் பரிகாரம்லாம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணோமா, ஹனிமூன் போனோமா, நல்லா வந்து சம்பாதிச்சோமா, நீங்கள் வந்து ஷேர்ஸில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. வர வேண்டிய பண பாக்கிகள், எப்போவாவது நம்ம எல்ஐசியில் பணம் போட்டிருப்போம், அந்த பேப்பர் கூட எங்கே வச்சோன்னு தெரியாது, ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும், பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் வரும், அப்போ தான் தேடுவோம் எங்கே வச்சோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரியான பண பிரச்சனைகள், திடீர்னு இவ்வளோ கடன் இருக்குது நான் எப்படி தீர்ப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட வரும். என்னுடைய அபிப்பிராயம், கோயிலாக போய் பரிகாரம் பண்ணுறதை விட வரக்கூடிய சந்தோஷமான நாட்களை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு அப்படியே இல்லை எனக்கு கோயிலுக்கு போனால் தான், அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி இந்த பரிகாரம்ங்கிறது. பண்ணலைன்னா அது ஏதோ தப்போ, என்ன இந்த அம்மாவுக்கு ஜோசியமே தெரில, பரிகாரமே சொல்லலை அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க. பரிகாரம் பண்ணாதான் உங்களுக்கு கிரகங்கள் நல்லது பண்ணணும்லாம் கிடையவே கிடையாதுங்க. தயவு செஞ்சு யூ இரேஸ் தட். உங்களுடைய கர்மா நல்லா இருந்தால், நீங்கள் எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு போகாதவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. கோவிலுக்கு நிறைய போகிறவங்களுக்கு தான் டெய்லி ஒரு பிரச்சனை வருது. நான் இவ்வளோ சாமி கும்பிட்றான், எழுத்து வீட்டுக்காரன் கோயிலே போக மாட்டேங்கிறான், சதா சர்வகாலம் டிவியை பார்த்துன்னு உட்காந்துருக்கான் ஜாலியாக, இப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதனால் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவகிரகத்தை போய் சுற்றுங்க, ஒரு 9 வாட்டி சுற்றுங்க, இல்லை எங்கெங்கெல்லாம் ஸ்தலங்களுக்கு போகணுமோ போயிட்டு வாங்க. நிச்சயமாக. ஆனால் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. துலாம் ராசி சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்றதுனால இளம் வயசுக்காரர்களுக்கு ஏதான ஒரு அட்வைஸ் உண்டா? இல்லை டைம் நல்லா இருக்குன்றதுக்காக
எதுவும் ஒரு அளவு மீறியும் போயிடக்கூடாது இல்ல? இல்லை, இந்த காலத்து இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அப்பா அம்மாவை ஏமாத்துறதுங்களா தான் இருக்குது. அண்ட் நடுத்தர சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நடுத்தர வயதில் ஆஃபீஸில் வேலைக்கு போகிற முக்கால்வாசி ஆண்களும் தப்பு பண்ண தான் பண்ணுறாங்க. சுக்கிரனால் வந்து அந்த ஃபோனு 2 ஃபோன் வாங்கிக்கிறாங்க. ஒரு ஃபோனில் சிம் கார்டு புதுசாக போட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட ஜோசியத்தில் கேட்குறதுனால தான் எங்களுக்கும் தெரியுது. ஸோ அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஒரு ஞானம் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டி உங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் என்ன தெய்வத்தை கும்பிட்டாங்களோ அதை கும்பிடுங்க. இப்போ வந்து யூடியூப்பில் சொல்கிற புதுசாக எதையோ ஒன்று போகிறது, வாழைப்பழத்தில் விளக்கேற்றுறது, இல்லைன்னா மிளகு எனக்கு அபத்தமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கே. உங்கள் ஆற்றுல உங்கள் பாரம்பரியமாக என்ன பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு தெரியாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். பசங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு காலத்தில் கண்டிப்பாக வேலி நீங்கள் தான் போடணும். அது உங்கள் சாமர்த்தியம்.